2000 ஆண்டுகளுக்கு முன்னர் இஸ்ரவேல் நாட்டில் பெத்லகேம் என்ற ஊரில் ஒரு சிறுவன் பிறந்தான். அவரது பெயர் இயேசு. மக்கள் அவரை தேவபுத்திரன் என்றும் மீட்பர் என்றும் அழைத்தனர். இயேசுவின் தாயார் மரியா ஒரு எளிய பெண். அவர் தூய ஆவியால் கரித்ததால் இயேசு பிறந்தார் என கருதப்படுகிறது. இளமையிலிருந்தே இயேசு ஞானத்தாலும் கருணையாலும் தனித்தார். 30 வயதில் அவர் மக்களுக்கு தேவனின் வார்த்தைகளை போதிக்கத் தொடங்கினார். அவர் சொல்லிய முக்கியமான செய்தி, தேவன் உங்களை நேசிக்கிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். இயேசு பல அற்புதங்களை செய்தார். குருடர்களுக்கு பார்வை தந்தார், நோயாளிகளை குணப்படுத்தினார், பசித்தவர்களுக்கு உணவு அளித்தார், இறந்த ஒருவரை உயிர்ப்பித்தார். இந்த செயல்கள் மூலம் மக்கள் அவரை பின்பற்றத் தொடங்கினார்கள். ஆனால் சில மத தலைவர்கள் அவரை வெறுத்தனர். காரணம், இயேசு சொன்ன உண்மைகள் அவர்களது அதிகாரத்தை சவால் செய்தது. இயேசு கைது செய்யப்பட்டார். அவர் மீது பொய்யான குற்றங்கள் சாட்டப்பட்டன. சிலுவையில் அறையப்பட்டார். இது மிகவும் வலியான மரண தண்டனை. 3 நாட்களுக்குப் பிறகு அவர் உயிருடன் எழுந்தார் என்று நம்பப்படுகிறது. இதை உயிர்த்தெழுதல் என கூறுகிறார்கள். இது கிறிஸ்துவ மதத்தின் அடிப்படையான விஷயம். மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.